கர்த்தர் தாவீதின் வீட்டை ஆசீர்வதித்தது போல என் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னுடைய வம்சத்திலும் தலைமுறை தலைமுறையாய் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் கூட தான் இருப்பார். ஹல்லேலூயா. மாற்றமே இல்லை, அதுல மாற்றமே இல்லை. ஆமென். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது, ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகத்துல இருந்து ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சரித்திரத்துல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் தோற்றுவித்தவர் யாரு நமக்கு தெரியும். யாரு? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் அவருடைய தந்தை தாய் யாரோ ஒருவர் யூதர் உண்டு. அப்படி இருந்தும் அவங்க நாடு பெயர்ந்து பல இடங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. மாறி எடுத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சிந்தனை அவருக்கு வந்துருச்சு. கடவுள் இல்லை, கடவுளை நினைக்க வேண்டியதும் இல்லை அப்படின்லாம் நிறைய தத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தார். அந்த காலத்திலே பலர் அதை விரும்பினார்கள். நாட்கள் செல்ல செல்ல அந்த மனுஷனுடைய சந்ததியை குறித்து சில காரியங்களை போடுறேன், நீங்கள் பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிற்று, அவருடைய சந்ததி எப்படி இருந்தது. இப்போ நம்ம யாருடைய சந்ததியை வேதத்தில் பார்த்தோம்? தாவீதுடைய சந்ததியை பார்க்க ஆரம்பித்தோம். தாவீது என்னுடைய வருங்காலம், என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சியோடு விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து உண்மையான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். கர்த்தரை பற்றி நினைவு இல்லாத, அவரை தேட விரும்பாத, கடவுள் கிடையாது, நினைக்கவே வேண்டாம், மனுஷனை மட்டும் நினைக்கணும், கடவுளை மறந்துடணும் என்று சொல்லி பேசி தத்துவங்களை பலவிதமாய் பரப்பி புத்தகங்களை எழுதி அநேக மனுஷருடைய இருதயங்களை கர்த்தரை விட்டு நீக்கி போட்ட ஒரு மனுஷன், அவனும் அவர் சந்ததியும் என்ன ஆயிற்று தெரியுமா? 3 பிள்ளைகள். அது ஃபோட்டோ இருக்குதாம்மா, போடுங்கம்மா. 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளில் ஒருவர் கூட நீண்ட ஆயுளோடு நல்ல மரணத்தோடு அவர்கள் மரிக்கவே இல்லை. இவரும் தன்னுடைய கடைசி காலத்தில் அவருடைய மரணமோ அதை தொடர். இது வந்து மூத்த மகள் ஜென்னி லாரா, அடுத்தது ஹென்ரி எட்வர்ட் கிரே, எலியனார் மார்க்ஸ். இவர்கள் எல்லாம், அந்த எலியனார் மார்க்ஸ் அப்படின்ற இந்த பெண் வந்து தந்தைக்கு ரொம்ப உதவியாக இருந்து அவருடைய கம்யூனிச சிந்தனைகள் எல்லாம் இந்த பெண் புத்தகங்களாக எழுதுவதிலே உதவி செய்தவள், தந்தைக்கு மிகவும் உதவியாக இருந்தவள், தற்கொலை செய்து மரித்தாள். என்ன ஆயிற்று? கார்ல் மார்க்ஸுடைய சந்ததி என்ன ஆச்சு? கடவுள் இல்லை, கடவுளை மற என்று சொன்ன மனுஷனுடைய சந்ததி வேறற்று போயிற்று. இவருடைய மரணமே கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா, அடக்கம் பண்ண காசு இல்லாமல் அவருடைய நண்பர் ஃப்ரெட்ரிக் ஈங்கிள்ஸ் அவர் தான் காசு கொடுத்து இவர் மரணத்தை முடித்தார். யோசித்து பார்த்தால் போதும்பா, போதும். சரித்திரம் சாட்சி சொல்லும், கடவுள் இல்லை, கடவுளை மற என்று சொன்ன ஒரு மனிதனும் தன் சந்ததியிலே வாழ்வடைந்ததாக சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது பெரிய ராஜா, தன்னுடைய ராஜ்யத்தையோ தான் சபதரித்து வைத்த சொத்துக்களையோ நம்பாமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டபடியினால் அவர் பிழைத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? இந்த கார்ல் மார்க்ஸுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள ஒரு பகுதி எனக்கு ஞாபகம் வந்தது. 22ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் பார்த்தா கோனியா என்கிற மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வருத்தமான வேதனையான வார்த்தைகள் அப்படியே இந்த கார்ல் மார்க்ஸுடைய சந்ததிக்கும் குடும்பத்துக்கும் பொருந்தும். ஆனால் நமக்கு அது எச்சரிப்பாய் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா 22 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போமா? கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது. ஆமென், ஆமென். 30வது வசனம் சொல்லுகிறது, இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்டிலே வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். தாவீதை குறித்து சொல்லப்பட்டது என்ன? தாவீதை குறித்து சொல்லப்பட்டது என்ன? இஸ்ரவேலின் மீட்பு தாவீதின் சந்ததியில் உண்டாகும், விளக்கு ஒருபோதும் அணைந்து போகாது. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகளை தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு வேதனையான ஒரு எச்சரிப்பையும் நம்ம பார்க்கிறோம். நாம் பின்பற்ற வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எனக்கு நீங்க, என் தலைமுறைக்கு நீங்க அடைக்கலமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இரவு பகலாய் நான் உம்மோடு கூட நடக்க வேண்டும்.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நானுமோடு சஞ்சரிக்க வேண்டும், நீரினுடைய சந்ததியோடு சதா காலமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எத்தனை காலங்களோ தெரியாது, கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறோம், இன்னும் காலங்கள் நீள்கிறது தெரியாது. ஆனால் எத்தனை நாட்கள் ஆனாலும் கர்த்தர் ஒருவரே எனக்கு அநாதி காலமாய் அடைக்கலமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்கிறவர். என் சந்ததி கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 7ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12 2வது வசனம் 7வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. சந்ததியை கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அந்த வம்ச வரலாறுல என்ன அழகா சொல்லியிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் இல்லையா, அதை ஒரு இடத்து வாசிடலாம். ஒரு நிமிஷம் அதையும் இடையில நம்ம வாசிடலாம், நினைவுக்கு வந்ததுனால அந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அதை வாசிக்கும் போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்ததிகளை குறித்து கவனமுள்ளவராய், வாஞ்சை உள்ளவராய், பெரிய திட்டம் வைத்திருக்கிற ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டார்? பழைய ஏற்பாட்டில் ரொம்ப விலாவாரியா தெளிவா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதி புதிய ஏற்பாட்டில் சுருக்கமா ஒரு 2 வரியில சொல்லிட்டாரு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? 2 சாமுவேல் 23:5 நம்ம வாசித்த அந்த பகுதியை நினைவிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியாய் நாம் பார்ப்போமானால் நம்முடைய உள்ளங்கள் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழும். நிச்சயமாய் ஆண்டவர் என் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அப்பா உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதே. ஆனால் இதற்கு விரோதமாய் ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்விலே நடந்த சூழ்நிலைகள் அல்லது நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு வாசிக்கும் போது ஆதியாகமம் 15 2வது 3வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். ஆமென். அப்படியே 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, உறுதியான உடன்படிக்கை ஆபிரகாமோடு இருந்த பட்சத்தில் மனுஷ சப்தங்கள் வரும்போது கொஞ்சம் ஆண்டவர் சொன்னதை மறந்து ஒரு நிமிஷம் சாராய் சொன்ன வார்த்தைக்கு, ஆலோசனைக்கு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? இடம் கொடுத்து விட்டார். கர்த்தர் சொன்னாரே, நான் ஏன் மனைவியுடைய பயங்கள், அவளுடைய அந்த பலவீனங்களுக்கு நான் ஏன் இடம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் திடமா இருந்திருந்தால் காரியங்கள் வேறு விதமா இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆபிரகாம் செய்த காரியம் எவ்வளவு பெரிய வேதனைகளை உண்டாக்கிட்டு இல்லையா? கர்த்தர் சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்கிற அந்த உறுதியான விசுவாசத்தில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் காண்கிற, மாற்றம் வருகிற ஒரு சூழ்நிலை, எதிர் சூழ்நிலை ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்விலே உண்டாயிற்று. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் மனைவியாய் இருக்கிற சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஆகாரோ மற்றவர்களோ அவங்க அதில் இல்ல, மனைவி இவள் தானப்பா, சாராள் தானே, மறுமனையாட்டி அதெல்லாம் இங்க கணக்கில் இல்லை. உன் மனைவி யார்? சாராள். அவள் மூலமாய் தான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன், உன் வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான எந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். கர்த்தர் சொன்னவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சுய முயற்சியோ அல்லது மனுஷ மாம்ச எண்ணங்களோ நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்திற்கு நான் காத்திருப்பேன். தேவனுடைய தீர்மானம் என்ன? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
இன்னும் ஆபிரகாமுடைய மனதில் அந்த கால வழக்கப்படி அந்த யாரு அந்த வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறது யாரு? தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. 2 பிரச்சனைகள் இருக்குதுப்பா. ஆகார் இடத்துல பிள்ளை பிறக்க முன்பாக முதல் சாய்ஸ் என்ன, முதல் வாய்ப்பு என்ன இருக்குது? இப்போ உள்ள சூழ்நிலைப்படி சாராள் இன்னும் குழந்தை பெற்றெடுக்காத பட்சத்தில் என்னுடைய வீடும் ஆசியும் எல்லாம் யாருக்கு போயிடும்? என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாகிய தமஸ்கு ஊரா இருக்கிற இந்த எலியேசருடைய அவருடைய குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருமே. இது ஆகாரம் நம்ம சாராலும் யோசிச்சிருப்பாங்க போல. அதனால அங்க யாருக்கோ போகிறத விட இப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாராளம்மா என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல இந்த 2 ஆலோசனையும் இல்ல, என்னுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரோ, இல்ல இந்த 2 இப்ப எரிகிற புகை கொட்டைகள் இவங்க வார்த்தைகள் இல்ல, இவங்க நடக்கிறது இல்ல, நான் சொன்னதே நடக்கும். தமஸ்கு ஊரனாகிய எலியேசரும் இல்ல, ஆகார் மூலமாய் பிறந்த அந்த இஸ்மவேலுக்கும் அல்ல, நான் என்னுடைய மனதிலே திட்டம் பண்ணியிருக்கிற, நான் உனக்கு கொடுக்க போகிற ஈசாக்கின் மூலமாய் தான் என்னுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாய் இப்ப ஆபிரகாம், எதுவுமே நீ யோசிக்காத, நான் நினைத்ததை மாற்ற ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா அவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்லலாம், கர்த்தர் வல்லவர், அவர் நிச்சயமான உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை அவர் என்னோடும் செய்திருக்கிறார். என்னுடைய வீடு தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு திருமண இணைப்பிலே சந்தேகம் வந்துடும். பெஞ்சமின் டிஸ்ரேலி நினைக்கிறேன், ஒரு ஆங்கில எழுத்தாளர், அவர் ஒருத்தர் சொன்ன காரியம், கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஹாஃப் ஷட் ஆஃப்டர் இட். புரிந்ததா? ஆமேன். திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? கண்ணை நல்லா விரிச்சு பாரு. என்னென்ன காரியங்கள்லாம் சோதிக்கணுமோ, விசாரிக்கணுமோ, அறியணுமோ, தெரியணுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கோ. திருமணம் ஆயிருச்சா, ஹாஃப் ஷட், கொஞ்சம் மூடிரு. நிறைய விஷயங்கள், கூடுதல் குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை என்ன செய்து கொள்? பொறுத்துக்கொள். ஹல்லேலூயா. இது இல்லையோ, தெரியாமல் நடந்துட்டோ, இல்ல, கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. அதற்கு முன்னும் காத்து ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் கர்த்தருடைய சித்தம்னு சொல்ல முடியாது. அதுல இருக்குது விஷயம், நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவ்வளவு காத்திருந்து உறுதி பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே உடன்படிக்கை பண்ணிவிட்டால் இனி இது இல்லையோ என்கிற எண்ணம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு டைம் எடுத்துக்கோ, சந்தோஷம். ஆனால் உடன்படிக்கையை பகிர்ந்து கொண்ட பின்பு மாற்றம் வரக்கூடாது. கர்த்தர் எப்படி தம்முடைய உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவரோ அப்படியே நாமும் நம்மோடு நமக்குள் செய்து கொள்கிற அந்த உடன்படிக்கைகளை அவர் கனம் பண்ணுகிறார். அதிலே மாற்றங்கள் வருவதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகவும் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய உள்ளத்திலே வருகிற வார்த்தை என்ன? என்ன ஆண்டவரே, சொன்ன காரியம் நடக்கவில்லையே, ஒருவேளை ஆகார் மூலமோ அப்படியோ இப்படியோ கேத்துராளோ அதோ இதோ இல்லை, உன் மனைவியாகிய சாராள் இடத்திலே நிச்சயமாய் சந்ததியை வெளிப்பட பண்ணுவேன் என்பதே ஆண்டுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. குழப்பமான எண்ணங்களோ, மாம்சத்தின் எதிரான எண்ணங்களோ, யோசனைகளோ, கேள்விகளோ வரும்போது ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்தால் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் உள்ளத்திலே பூர்ணமான சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமா? தேவனுடைய தீர்மானம் என்ன? ஆதியாகமம் 15:4 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இல்லப்பா, கிடையாது. தமஸ்கு ஊரானாகிய எலியேசரோ அவன் குமாரர்களோ அல்லது ஆகார் மூலமாய் உனக்கு பிறந்த பிள்ளைகளோ அல்ல. என்ன ஆகும்? இவன் உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி வெளியே கூட்டு போய் நட்சத்திரங்களை காட்டி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவகால திட்டத்தில் நிச்சயம் சுத்தமான வாழ்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்பவும் சொல்லுவேன், பிள்ளைகளை குறித்து கவனமா இருக்க வேண்டிய காரியம், சிறு பிள்ளைகள் இருந்தே, கை குழந்தையிலிருந்தே அவர்களை கர்த்தருக்குள் வளர்க்க தயவு செய்து முயற்சி எடுங்க. பெற்றோர்களுக்கு சொல்லுகிற காரியம், ஒவ்வொரு காரியமும், அவங்களுடைய உடையோ, அவங்களுடைய ஆகாரமோ, பேச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாம், இது கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளை பேசுதா?
ஆண்டுடைய பிள்ளை மாதிரி இந்த பிள்ளை நடக்குதா அப்படின்னு சின்னதுல இருந்தே கவனிங்க. சொல்றத பார்த்து சிரிச்சு கைதட்டி இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா ஏத்து பேசிட்டா இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டிட்டா, இல்லை இல்லை, தகுதி இல்லாத வார்த்தையை பேசுனா உடனே திருத்துங்க அந்த பிள்ளைய. ஹல்லேலூயா. செய்கிறோமா? செய்வது கடினம் இல்லை, செய்வது கடினம். வஸ்திரம் போடும்போது அது சின்ன பிள்ளை தானே, இப்போ இப்படி போடாம வேற எப்போ போட முடியும், அதனால இப்போ நல்லா போடுவோம். இல்லை, இல்லவே இல்லை. ஏன்? சரீரம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது கர்த்தருக்குரியது தான், வளர்ந்து வாலிப பிள்ளையிலையும் அது கர்த்தருக்குரியது தான். கர்த்தர் விரும்புகிறபடி தான் அந்த சரீரத்தை நீங்கள் நேர்த்தியாய் அருமையாய் மறைத்து நல்ல தெளிவாய் அருமையாய் இந்த பிள்ளையை நீங்கள் வெளிப்படுத்தணுமே ஒழிய நம் மனம் விரும்பினபடியே அல்ல. ஹல்லேலூயா. யோசிக்கிறோமா? ரொம்ப கவனம் தேவை. ஆலயத்தில் மட்டுமல்ல, எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அப்படி பிள்ளைகள் உடுத்துகிற வஸ்திரங்களும் பேசுகிற வார்த்தைகளும் மிகவும் உள்ளும் புறம்பும் பரிசுத்தம் என்பது அதுதான். ஹல்லேலூயா. கேட்க கடினமாக இருந்தாலும் விசனமாக இருந்தாலும் இதுதான் சத்தியம். பிள்ளைகளை இப்படி தான் கர்த்தருக்குரியவர்களாய் வளர்க்க வேண்டும். ஏன்னா சந்ததி நமக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் ஆனால் அது போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் பெண் பிள்ளைகளுடைய வஸ்திரத்தை போட மாட்டாங்க, ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளின் வஸ்திரம் போடுறாங்க. ஏன்? நான் யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்க்குறேன், ஒருத்தட்டையும் கேட்க முடியல, பதிலும் தெரியல. பையன் மாதிரி யாராவது என்ன அப்போ அது போட்டுட்டோம். பையன் மாதிரி யாராவது சுடிதார் போடுறாங்களா? பெண் பிள்ளைகள் ஏன் ஜீன்ஸ் போடுறாங்க தெரியவில்லை. சாலமோன் சொன்ன மாதிரி நானும் சொல்லி, என் புத்தி கெட்டாதவைகள் 3 உண்டு, 4 உண்டு, இன்னும் எனக்கு புரியாதவைகள் நிறைய உண்டு, அதுல ஒன்று இது. ஆமென். சந்ததி கர்த்தருக்குரியது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஷோவையும் காட்டுறதுக்காக ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுக்கல, அவரை காண்பிப்பதற்காக தான் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கர்த்தரை தான் வெளிப்படுத்தணும், கர்த்தரை தான் வெளிப்படுத்தணும், வேற எதையுமே அல்ல, வேறு எதையுமே அல்ல. ஹல்லேலூயா. பயபக்தியோடு நாம் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்போம். அதை குறித்து இன்னும் நாம் வாசிப்போம். ஈசாக்கை பற்றிய அந்த பெயர் விளக்கம் என்ன? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஈசாக்கை சொல்லி, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நேசகுமாரனாகிய ஈசாக்கு யார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் புத்திரன். எபிரேய வார்த்தையில மொழியில பென். பென் என்றால் சந்ததியை உண்டாக்கக்கூடியவன், தலைமுறையை, தகப்பனுடைய பெயரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடியவன். உன் புத்திரன். அப்புறம் அந்த புத்திரன் எப்படிப்பட்டவன்? யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட புத்திரன்? ஒரே ஒரு புத்திரன், ஏகசுதன், ஏக புதல்வன், ஒரே ஒரு புத்திரன் தான்ப்பா. மற்றபடி நிறைய இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆண்டவர் கணக்கு இல்ல. உன் மனைவியாகிய சாராளிடத்துல பிறந்த அந்த ஏகசுதன் ஈசாக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நேசகுமாரனை நீ பலி செலுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன், யாக்கோபு கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை கேட்டாரா? எப்பா 12 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறேனே, ஒரு பிள்ளையை எனக்காக நீ பலி செலுத்து அப்படின்னு சொன்னாரா? இல்ல இல்ல. அப்படி சொல்வது கொஞ்சம் எளிதா இருக்கும், பரவாயில்ல 12ல் 1 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற ஒரே குழந்தை அந்த ஈசாக்கை நீ என்ன செய்? பலி செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரே பிள்ளைனால நான் இவ்வளவு செல்லமா வச்சிருப்பேன்? இல்லை. ஜீவனுள்ள பலியாக நம்மை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிள்ளையை நான் இந்த படிப்பு தான் படிக்க வச்சு இப்படி தான் நான் இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி மண்டபத்தில் தான் நான் கல்யாணம் எடுப்பேன். இல்லை. ஜீவ பலியாக ஒப்பு கொடு. கர்த்தருக்கு காத்திரு. அந்த பிள்ளை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ நீ காத்திருந்து கேட்டியாப்பா? இல்ல.
ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அத்தனை பிள்ளைகளையும் ஈசாக்கை போல பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்க பெற்றோராகிய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பிள்ளையுடைய ஞானமோ திறமையோ அறிவோ பேச்சோ படிப்போ எந்த ஒரு தோற்றமோ அழகோ எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். பலிபீடத்திலே என் பிள்ளையை நான் வைப்பேன். ஹல்லேலூயா. பெற்றோர் நாம் நம்மை அப்படி ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தால் தான் நம்முடைய சந்ததியையும் ஜீவபலியாக கொண்டு போய் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் நமக்குரியவர்களே அல்ல. கர்த்தர் நம்முடைய வீட்டை குறித்து சொன்ன காரியங்கள், மேன்மையான காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் மிகவும் கவனமுள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் நம்முடைய சந்ததியை குறித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள் என்ன? தாவீதுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், தாவீதின் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை என்ன என்பதை ஏசாயா 55:3 வாசித்தோம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்று இல்லை. இன்று அவரை விசுவாசிக்கிற, இந்த கடைசி காலத்திலே அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளாகிய நமக்கும் ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கொடுத்து வாக்கு பண்ணி இருக்கிறார். திரும்ப ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசித்திரலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:3. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது சந்தோஷமா சொல்லுங்க இந்த வசனங்களை. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என் சந்ததியை, என் வீட்டை, வருங்காலத்தை நீர் ஆசீர்வதியும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. செவியை சாயுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எப்படி பிழைக்கும்? தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான உடன்படிக்கைகளை, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. பூமி உலக ஓட்டத்தை உடித்து கண்களை மூடி நாம் போகும்போது கலங்க வேண்டாம். கர்த்தர் என் சந்ததியோடு கூட இருக்கிறார். அவர் அதை காத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் இருந்து பார்க்கிறேனோ இல்லையோ, கர்த்தர் கூட இருப்பார். அவர் என் சந்ததியை நடத்துவார். நான் கலங்காமல் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு என் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற அந்த வேளையில, எந்த வயதா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது எந்த நிமிஷமோ எந்த நாளோ கண்களை மூடும் போது சொல்லலாம், என் பிள்ளைகளோடு சந்ததியோடு கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவார். நான் கலங்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நான் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். நம்முடைய தரங்கம்பாடிக்கு வந்து நம்முடைய வேதத்தை மொழிபெயர்த்து கொடுத்த பர்தலோமியூ சீகன்பால்க்கு நமக்கு தெரியும், நம்ம கேட்டிருப்போம். அவருடைய 5வது வயதிலே அவருடைய தாயார் மரணப்படுக்கையிலே மரித்து போறாங்க. ஜெர்மனி தேசத்தில் நடந்த சம்பவம். 5 வயதாயிருக்கிற தன்னுடைய மகனை எப்படி ஒரு தாய் விட்டு பிரிந்து செல்ல முடியும்? மரண வேளையிலே அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு கலங்கி இருக்கும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சரித்திரத்திலே வாசிக்கிறோம், அந்த அம்மாவுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியல. பையனை கிட்ட கூப்பிட்டு, தெரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் மரித்துருவோம், தெரிஞ்சிருச்சு. செய்த ஒரே ஒரு காரியம், வேதத்தை அந்த 5 வயது குழந்தை பர்தலோமியூ சீகன்பால் கையில கொடுத்து, மகனே, அம்மா இருக்கிறேனோ இல்லையோ, இந்த வேதத்தை நீ உறுதியா என்றைக்கும் வாசிக்கணும், நேசிக்கணும். இதை நீ வாசிச்சிருந்தேன்னா ஆண்டவர் உன் கூட இருப்பார். நான் போனாலும் ஏசப்பா உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த அம்மாக்கு தெரியாது, மறைச்சிட்டாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி நம்முடைய தேசத்துக்கு வந்து நமக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறது, மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆச்சரியம் இல்லையா? சந்ததிக்கு வேதத்தை நீங்கள் கையில் கொடுப்பீர்களானால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வேற ஏதோ காரியத்தை சொல்லி அந்த இவர் பண்ணாரே, கார்ல் மார்க்ஸ், கடவுளை மற, பணம் தான் ஆண்டவர், ஞாயிற்றுக்கிழமை கோயில். அந்த பையன் ஒரு தடவை கேட்டான், அப்பா நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு எல்லாரும் போறாங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நமக்கு போக வேண்டாமா? ஏய் சும்மா இருடே, சம்பாதிக்க போட ஞாயிற்றுக்கிழமை. கடைசி என்ன ஆச்சு? அடக்கம் பண்ண கூட காசு இல்லாமல் நண்பர் தான் காசு கொடுத்தார். இவர் என்ன சம்பாதித்தார்? அப்போ இவருடைய கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் என்னவாயிற்று? கை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளணும், நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லப்பட்ட காரியங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யம் இல்லையே இல்லை என்றாலும் ஐயோ அது வேண்டுமே என்றும் ஏங்காதீர்கள்.
கர்த்தர் ஒருவர் தான் என்னோடும் என் சந்ததியோடும் கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை கனம் பண்ணினால், வேதத்தை முக்கியப்படுத்தினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம் மீது, நம்முடைய சந்ததியின் மீது வந்திறங்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 128 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? இப்படிதான் ஒரு வீடு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அங்கேயும் பாருங்க, புருஷர்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவர் முதல்ல இந்த புருஷர்ல தான் தேடுகிறார். கிறிஸ்து ஒவ்வொரு புருஷருக்கும் தலையா இருக்கிறார். கிறிஸ்து ஒவ்வொரு புருஷனை கொண்டும் ஒரு வீட்டை கட்டுகிறார். கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டை குறித்தும் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப புருஷர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கையில தான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இருக்கிறது. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு பொறுப்பானவர்கள். ஒருபோதும் அதை இன்னொருவர் கையிலே கொடுத்து நீங்கள் விலகி செல்ல முடியாது. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு, தம்பிமாருக்கு சொல்வேன், எப்பா நீ இன்னைக்கு வாலிபர் கூடுகைக்கு வராமல் நீ போனாயானால் நீ எப்படி நீ கர்த்தருக்கு பயப்படுற புருஷனாய் மாறுவாய்? நீ யோசித்து பதில நீ ஆயத்தம் பண்ணி வச்சுக்கோ. ஆமேன். நீ வளர்க்கிற சிறு பிள்ளையா இருந்த நீ வாலிபனா இருக்கிற இல்லையா? அப்போ இப்போ வாலிபனா இருக்கிற நீ நாளைக்கு என்ன ஆவாய்? புருஷனாவாய், தகப்பனாவாய். நீ எப்படி கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருப்பாய்? நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், உனக்குள்ள ஒரு பதில் யோசித்து வைத்துக்கொள். ஆமேன். ஏன்னா புருஷன் ஆன பிறகு உட்கார்ந்து இதையெல்லாம் போதிப்பதை காட்டிலும் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் எளிதான காரியம் இல்லையா? ஆமேன். பிள்ளைகளுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். நாளை தினத்துக்கென்று இன்றைக்கே ஆயத்தமாக வேண்டும் அல்லவா? வந்த பிறகு நான் ஆயத்தமாக முடியாது. This is a time for you to be prepared. வசனங்களை அறிய, ஆராய்ந்து பார்க்க, அதற்படி ஆயத்தமாக வேண்டிய காலம் இதுவல்லவா? கண்டிப்பா வர முடியல அப்படின்னா தம்பிமார் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற ஆலோசனை, பி ப்ரிப்பேர்ட் வித் an answer. ஆண்டவரிடம் சொல்லுவதற்கு ஒரு பதிலை நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இல்லையா? யார்கிட்ட சொன்னா போதும்? ஆண்டவர், நீ ஏன் வாலிபர் மீட்டிங் இல்லாம போன? நீ ஏன் ஒரு பதில் கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. அது அந்த நாள் என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், அப்போ நீ சொல்லிக்கோ. எங்கள்கிட்ட சொல்லவே வேண்டாம். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 120 எல்லா கல்யாணங்களையும் வாசிக்கிறோம்ல. நான் சொல்லுகிறேன், கல்யாணத்தை அன்னைக்கு இல்லை, நீ வாலிப வயதுல இருந்தே நீ வாசித்து ஆயத்தம் ஆயிரணும். அப்போதான் அந்த கல்யாண நாளிலே நீ செய்ய போகிற அந்த உடன்படிக்கையிலே அந்த ஆசீர்வாதம் உன் மீது வந்து இறங்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ் வாசிக்கிறதுனால, யாரோ பாடுறதுனால இல்லப்பா, நீ இப்பொழுதே ஆயத்தமாக வேண்டும். சங்கீதம் 128 நாம சேர்ந்து வாசிக்கலாம். அருமையான வாக்குத்தத்தம் உள்ள சங்கீதம். என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? வாஞ்சை இருந்தா நீ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாய் நீ மாறிவிட்டால் நல்லது. ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. இதை வாசிச்சுட்டு உடனே சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் என்னோடு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஏசப்பா, நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதன்படியே என்னை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. அதை எந்த மனுஷருடைய ஆலோசனைகளும் அதை மாற்றவே முடியாது. எத்தனை ராஜாக்கள் கூடி தாவீதுடைய சிங்காசனத்திலே வேறு யாரையோ வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடக்காது. கர்த்தர் நியமித்த ராஜா தான், தாவீதின் வித்தா இருக்கிற ஒரு மனுஷன் தான் அங்க வர முடியுமே ஒழிய வேறு ஆலோசனைகள் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா. என் சந்ததியை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி இருக்கும் போது வேறு ஆலோசனைகள் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க ஆயத்தமாவோம். ஏசாயா 61:9. அவர் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது
ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆயத்தமாவோம். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா.